தங்கம் மற்றும் வெள்ளி விலை இன்று சற்று குறைந்துள்ளதால் நகை வாங்குவோர் நிம்மதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரவீன்குமார், தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குறித்த தகவல்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். ஒவ்வொரு நாளும் தங்க விலை எப்படி இருக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு, அச்சம் என்பது கடந்த 2-3 நாட்களாக இருக்கப்பட்டு வருகிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அதை கூறுவதற்கு முன்பாக இன்றைய நாளுடைய தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை நிலவரத்தை நாம் பார்க்கலாம். 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,950 ரூபாய்க்கு விற்பனை ஆகின்றது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1,19,600 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் 800 ரூபாய் குறைந்து விற்பனை ஆகின்றது. வெள்ளியும் இன்று 10,000 ரூபாய் குறைந்து விற்பனை ஆகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 3,05,000 ரூபாய்க்கு 1 கிலோ பார் வெள்ளி விற்பனை ஆகிறது. நேற்று தங்க விலை உயர்ந்தது, இன்று தங்க விலை குறைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் காலையில் உயர்ந்து பிறகு குறைந்தது என ஏற்றம் இறக்கமாகவே காணப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் தங்க விலை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு முன்பை விட இப்போது பரவலாக இருந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதற்கு காரணம் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றது அதை சார்ந்து. ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே மிக முக்கியமான வேண்டுகோள்களை வைத்திருந்தால் அதில் ஒன்றுதான் தங்கம் வாங்குவதில் ஓராண்டிற்கு தவிர்க்க வேண்டும் என்று அவர் வைத்த அந்த வேண்டுகோளின் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரி என்பது உயர்த்தப்பட்டது. 6 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடாக உயர்த்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட அன்றைய நாளில் தான் 8,560 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. அப்படி என்றால் இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட இதே போன்று விலை உயருமோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. என்றால் தங்கம் இறக்குமதி வரி உயர்த்தப்படும் போது அதனுடைய விலை தங்கத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி என்றால் தங்க விலை தொடர்ந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்றெல்லாம் கூட எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு இணங்க நேற்று முன்தினம் இன்று என தொடர்ந்து 3 நாட்களாக தங்க விலை இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டாலும் கூட ஏற்ற இறக்கமாக தான் காணப்பட்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இதே நிலைதான் வருங்காலத்திலும் தொடருமா என்பதும் கேள்விக்குறிதான். ஏனென்றால் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் சரிவடைந்திருக்கிறது. இதுபோன்ற பல நெருக்கடிகள் மேற்காசிய போர் காரணமாக அதனுடைய பாதிப்பு இப்போதுதான் இந்தியாவில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இனி வரக்கூடிய நாட்களிலும் கூட தங்க விலை இதே போன்று சிறிய அளவிலான ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. திடீரென்று விலை உயர்ந்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்ற அடிப்படையில் தான் தற்போது நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாள் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்திருக்கிறது தங்கம். வெள்ளி 10,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்து விற்பனை ஆகின்றது. ஷர்மிளா.